3 கிலோவாட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரூ. 300 மட்டும் கட்டுங்க. இப்படி தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக பேட்டரி டெக்னாலஜியில் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நம்ம கமர்ஷியலாக கடையில் வாங்கக்கூடிய பெஸ்ட்டு பேட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கிது. இதுக்கு அடுத்து வரப்போகிறது ரொம்ப புரட்சிகரமாக வரக்கூடிய பேட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு பேட்ரி அப்படின்னு வருது. இப்போ இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியே C1 டைப்பில் வருது. C1 டைப்புனா 1 மணி நேரத்திலேயே ஃபுல்லாக பேட்ரி 100% ஆகிடும். இனிமேல் வரக்கூடிய பேட்ரிஸ்லாம் எப்படி வருதுன்னா அலுமினியம் ஆக்சைடு பேட்ரி இதெல்லாம் வந்துச்சுன்னா 15 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அது 400 ஏஹெச்சாக இருந்தாலும் சரி, 500 ஏஹெச்சாக இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு தேவையான பேட்டரியை 15 நிமிஷத்தில் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம சோலார் போடுறதுக்கும் அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருக்குது, சம்பந்தம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வேகமாக சோலார் போட்டுக்கிட்டே போயிடும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், 2 தெரு தள்ளி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் 30% கெப்பாசிட்டிக்கு தான் சோலார் போட முடியும். எல்லா பேரும் சோலார்லாம் போட்டுற முடியாது. அதனால் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சோலார் போட முடியும். உதாரணமாக உங்கள் தெருவில் 100 கிலோவாட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா 30 கிலோவாட்டு தான் போட முடியும், பாக்கி யாரும் போட முடியாது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைன்லேருந்து யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்காங்களோ 3 கிலோவாட்டு விலைக்கு போட்டாங்கன்னா 10 வீட்டுக்கு மட்டும்தான் சோலார் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஃபீசிபிலிட்டின்னு பேர். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் 100% போட்டு சோலார் போட்டுக்கணும். அப்படி இல்லையா இனிமேல் வரக்கூடிய அலுமினியம் ஆக்சைடு பேட்ரி இது மாதிரி பேட்ரி ஸ்டோரேஜ் டிவைஸ் போட்டு தான் நீங்கள் சோலார் போட முடியும். இப்போ நம்ம சோலார் போட்டவங்களும் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி ஸ்டோரேஜ் டிவைஸில் பண்ணிட்டீங்கன்னா 10 நாள் நமக்கு ஸ்டோரேஜாக இருக்கிறது 30 நாளுக்கு நமக்கு லைட்டு, ஃபேனு, தண்ணி மோட்டாருன்னு எல்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு கூட வந்துடும். அந்த மாதிரி பேட்ரி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போயே மத்திய அரசாங்கம் பேட்ரி ஸ்டோரேஜ் டிவைஸை ப்ரொமோட் பண்ணுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறவங்க விரைவாக போட்டுக்கிட்டிங்கன்னா பேட்ரி இல்லாமல் போடணும். இனிமேல் வரக்கூடியவங்க பேட்டரியோடு போடக்கூடிய நிலைமை வரலாம்.